பதவி ஆசையிலிருந்து பாதுகாப்பு. தேவேந்திரன் தன் பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தார். நாளை அவருக்கு பட்டாபிஷேகம். அதற்கு முன்பாகவே தாங்கள் என்னை செல்ல அனுமதிக்க வேண்டும் தந்தையே. ஏனென்றால் பதவி மீது மோகம் கொள்வது எனக்கு வழக்கமாகிவிட்டது. விலகியிருந்தால் நிம்மதியாக இருப்பேன். தங்கள் மகனாக கடமைகள் அனைத்தையும் சரிவரச் செய்து முடிப்பேன். நாம் எங்கிருந்தாலும் மனதை கட்டுப்படுத்தலாம். அதை கற்கத்தான் நான் செல்கிறேன் தாயே. கார்த்திகேயா, குடும்பத்தை பிரிந்து தூரம் செல்வதால் மனம் என்றும் சஞ்சலப்படும் மகனே. அதோடு உனது கைலாயம் மற்றும் குடும்பம் நீ இல்லாமல் முழுமை பெறாது மகனே. தேவி பார்வதி, உணவருந்துங்கள் தேவி. இது பற்றி நாம் பின்னர் உரையாடலாம். நில் கஜாசுரா! கஜாசுரா! என்னை தடுத்து நிறுத்தியதற்கான காரணம் என்ன? முக்கிய காரணம் இருக்கிறது கஜாசுரா. ஒரு சந்தேகம் உன்னிடம் எங்களை அழைத்து வந்தது. என்ன சந்தேகம்? அந்தகாசுரன் சிவன் மற்றும் சக்தியின் மகனாக இருந்தும் கூட மகாதேவருக்கு எதிராக நின்று முதலில் உயிரை துறந்தான். இறுதியில் அமரனானான். நந்தியும் அமரன்தான், சிவகணங்களும் அமரர்கள்தான், மகாதேவரின் மைந்தன் கணேசனும் அமரன்தான். ஆனால் நீ பிரபஞ்சத்தின் தலை சிறந்த சிவபக்தனாக இருந்தும் உன்னால் அமரத்துவத்தை பெற இயலுமா? அவர்களைப் போல் நீ அமரனாக மாற முடியுமா? அதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு வாய்ப்பு உள்ளது. பிரபஞ்சத்தின் தலை சிறந்த அக்கிரமக்காரன் அந்தகன் அமரன் ஆனான் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் தலை சிறந்த பக்தன் ஏன் அமரனாக கூடாது? நீதான் தலை சிறந்த சிவபக்தன் என்பதை நான் எவ்வாறு ஏற்பது? அசுர அரசனாக இருந்தும் கூட தர்மத்திற்கு எதிராக நான் செயல்படவில்லை. சிவத்துவத்தை ஏற்றுக்கொண்டவன் நான். எனது சிவபக்தியை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? கூறுங்கள் அசுரமாதா, என் சிவபக்தியை நிரூபிக்க என்ன செய்ய வேண்டும்? உன் மனதை கட்டுப்படுத்து கஜாசுரா. எவர் தன் பக்தியை நிரூபிக்க முயல்கிறாரோ அந்த பக்தியை மறக்கவும் நேரிடும். தித்தியும் சுக்கராச்சாரியரும் உன்னை வார்த்தைகளினால் வசப்படுத்த எண்ணுவர். நீ அகப்பட்டு விடாதே. அவர்களின் மாய வலையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். நிரூபிக்கப் போகிறாயா? எவ்வாறு நிரூபிப்பாய்? உன் பக்தியே உயர்ந்ததென்று பிரபஞ்சத்திற்கு நீ நிரூபிக்கும் வரை என்னால் மட்டும் உனது பக்தி உயர்ந்ததென்று ஒப்புக்கொள்ள இயலுமா? உன்னை விட அந்த அந்தகாசுரன் தலை சிறந்தவனாவான். ஏனென்றால் மகா அசுரனின் சத்ருவாக இருந்தும் அவன் புகழ் பரவியது. அசுரமாதா திதி, ஒரு அதர்மக்காரனுடன் தாங்கள் என்னை ஒப்பிடுகிறீர்கள். கஜாசுரா, உன்னை அவமதிக்க வேண்டும் என்பது அசுரமாதாவின் எண்ணம் அல்ல. ஆனால் இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைவருக்கும் புரிய வைக்க உன் பக்தியை நீ நிரூபிக்க வேண்டும் கஜாசுரா. சரி, நானும் அசுரமாதா திதியும் உன்னை பரீட்சித்து பார்க்கப் போகிறோம். ஒருவேளை நீ அதில் தேர்ச்சி பெற்றால் அண்ட சராசரத்திற்கும் நானே எடுத்துரைப்பேன், கஜாசுரன்தான் தலை சிறந்த சிவபக்தன் என்று, தலை சிறந்த சிவபக்தன் என்று, தலை சிறந்த சிவபக்தன் என்று. கூறு கஜாசுரா, தயாராக இருக்கிறாயா?
என்ன கஜாசுரா, நீதான் தலை சிறந்த சிவபக்தன் என்று நிரூபிக்க தயாரா? இவ்வையகத்தோருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. கூறு கஜாசுரா, உன்னால் நிரூபிக்க முடியுமா? கூறு கஜாசுரா, ஏன் இவ்வாறு ஆலோசிக்கிறாய்? கூறு கஜாசுரா. கூறு கஜாசுரா, உன் பக்தியை உன்னால் நிரூபிக்க இயலுமா? பதில் கூறு கஜாசுரா. நிரூபிப்பேன். அசுர மாதா திதி மற்றும் அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, நானே மகாதேவரின் தலை சிறந்த பக்தன் என்பதை நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். பரீட்சையை துவங்குங்கள். வேண்டாம். என்னவாயிற்று தந்தையே? தாங்கள் ஏன் என் வினாவிற்கு விடையளிக்கவில்லை? ஏனென்றால் இந்த சிவன் விருப்பத்திற்கேற்றாற்போல் அல்ல. அவசியத்தின்படி உத்தேசத்திற்கேற்ப உகந்த தீர்வினை கண்டறிவேன். அக்கேள்வி கைலாயத்தை நீ துறந்து செல்லும் வகையில் அமையலாம். இல்லையேல் கஜாசுரன் சிவபக்தன் என்று நிரூபிப்பதற்கானதாக இருக்கட்டும். ஆயினும் தந்தையே, என்னால் இங்கு நிம்மதியாக இருக்க இயலாது. நான் மன நிம்மதியை கோருகிறேன். எனில் பொறுமை கொண்டிரு. ஏனென்றால் நிம்மதி சூழலை கையாண்டிடும் முறைதனிலே உள்ளது. மாறாக மனதில் விவேகம் அல்லாது சென்று மூழ்குவதில் அல்ல. கார்த்திகேயா, என்றும் நீ மனதளவில் கட்டுப்பட்டவன். தேவசேனாதிபதியாக பிடிவாதம் கொண்டாய். இப்பொழுது யாவரையும் துறந்து செல்ல எண்ணுகிறாய். வாழ்வினில் மனம் விரும்பியபடியே வாழ்வதும் முறையாகாது. உத்தேசம் மேலும் கடமைக்கு இணங்கவே வாழ வேண்டும். ஜெயம் கொண்டிருக்க இவ்வுண்மையை அறிய வேண்டும். இல்லையேல் வெற்றியும் உன்னுடைய வாழ்வினை சீர்குலைத்துவிடும். கஜாசுரன் வாழ்விலும் அவ்வகையில் ஓர் இருள் சூழப் போகிறது. என்ன நேரப் போகிறது மகாதேவா? நேர்வதியாவும் திதி மற்றும் சுக்ராச்சாரியாரின் வசமே உள்ளது. ஆனால் சிவனோ பிரபஞ்சத்தின் மிக பெரும் சவாலை எதிர்கொண்டிட ஆயத்தமாக இருக்கிறான். நன்றாக பார் கஜாசுரா, வெகு தூரம் வரை வனம் மட்டும்தான் உள்ளது. உனது சிவபக்தியை நிரூபிப்பதற்காக நீ செய்ய வேண்டிய காரியம் மிக எளிதானது. உனது பக்தியை நிரூபிக்க நாளை சூரியன் உதிப்பதற்கு முன்பு இவ்விடத்தில் ஒரு சிவலிங்கத்தை நிர்மாணிக்க வேண்டும். சூரிய ஒளி அந்த சிவலிங்கத்தில் படும் பொழுது நீ பூஜையை துவங்க வேண்டும். நீ உனது பக்தியின் சக்தியை கொண்டு இந்த வனத்திலிருந்து அனைத்து வில்வ இலைகளையும் தானாக சிவலிங்கத்தின் மீது விழ வைக்க வேண்டும். அதை நீ உன் கரங்களைக் கொண்டு பறித்திருக்க கூடாது. அவ்வாறு நடந்துவிட்டால் நானும் அசுரமாதா திதியும் நீயே தலை சிறந்த சிவபக்தன் என்று ஏற்றுக்கொள்வோம். மகாதேவா, குருவாக இருந்தும் சுக்ராச்சாரியர் தவறு செய்கிறார். அன்னையாக இருந்தும் திதி சதித்திட்டம் தீட்டுகிறாள். இவை அனைத்தும் குற்றமல்லவா? ஒருவர் தான் அறியாது சகதியில் கால் வைத்து விட்டால் அவர் ஆடை கரை படிந்துவிடும். அச்சூழ்நிலையில் அவர் கால் வைத்த அவ்விடத்தை மறப்பார். முதலில் சுக்ராச்சாரியரும் அசுர குருவாக தன் கடமையை செய்வதோடு மரியாதைக்கான எல்லை கடக்காதிருந்தார். எனினும் காலம் கடந்து இப்பொழுது மரியாதைக்கான அனைத்து எல்லைகளையும் அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்.
கஜாசுரனின் மனதை சுக்கிராச்சாரியர் தனது தீய எண்ணங்களைக் கொண்டு கலைத்து விட்டார். எவரொருவர் இப்பிரபஞ்சத்தில் பிறர் இழைக்கும் தவறில் ஆதாயம் தேடுகின்றாரோ அவர் குற்றம் புரிந்தவரே. குற்றம் இழைப்பவர்களுக்கு நிகரான பாவத்தை அந்நபரும் இழைத்ததாகும். சுக்கிராச்சாரியர் அசுரகுரு ஆவார். ஆனால் கஜாசுரன் தங்கள் பக்தன் அல்லவா? தாயே, அகங்காரத்தின் குணமே அவ்வாறுதான் இருக்கும். ஒரு முறை மனதிற்குள் நுழைந்தால் பிறகு மனிதன் சரியாக சிந்திக்க மாட்டான், புரிந்து கொள்ள மாட்டான். அவனது நிலையை எவர் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சுக்கராச்சாரியாரோ அவ்வேளையில் கை தேர்ந்தவர். என்னை போன்ற தலை சிறந்த சிவபக்தனுக்கு எந்த ஒரு வேலையும் இயலாத காரியமில்லை. மகாதேவரின் கருணையால் இந்த வேலையையும் நான் எளிதாக செய்து முடிப்பேன். இவ்வாறு கூறுவாய் என்று எதிர்பார்த்தேன். நாளை சூரியன் உதிக்கும் பொழுது நீதான் தலை சிறந்த பக்தனா என்று தெரிந்துவிடும். மகாதேவா, கஜாசுரன் கூறியது 100க்கு 100 உண்மைதான். குரு சுக்கிராச்சாரியர் விடுத்த சவால் மிக எளிதானது. எளிதான போட்டிக்கு பின்னால் பெரும் சூழ்ச்சியும் அடங்கியுள்ளது தேவி. சூழ்ச்சியா? ஆயினும் இந்த சவாலின் பின்னால் என்ன சூழ்ச்சி தந்தையே? சூரியன் உதிப்பதற்குள் அவ்வுண்மையை அறிந்திடுவீர்கள்.